பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே டீமோட நெக்ஸ்ட் கேப்டன் யாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட டாப் 3 கேப்டன்ஸ் ஃபார் சிஎஸ்கே இன் 2026. கன்சிடரிங் எம்எஸ் தோனி வந்து இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவரும் போவார்னு நினச்சிட்ருக்கோம். அவர் ஆனால் போகவே மாட்டேங்கிறார் கடைசி வரைக்கும். பட் அவர் நிஜமாகவே போனதுக்கப்புறம் தான் ரியல் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இத்தனை வருஷமாக அவர் சிஎஸ்கேக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு. கீப்பிங்லேருந்து, கேப்டன்சிலேருந்து, ஃபீல்ட் செட் பண்ணுறதுலேருந்து, எந்த ஓவர் எந்த பவுலர் கொடுக்கணும், எந்த பேட்ஸ்மேனை எப்போ இறக்கணும் அப்படின்னு தெளிவாக டிசிஷன் எடுத்திருக்காரு. பட் ஆனால் சிஎஸ்கே டீமு, டோனி இல்லாத சிஎஸ்கே டீம் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் சம்வேர் அரௌண்ட் ஹேங்கிங் அரௌண்ட் ஃபார் அ லாங் டைம். ருத்ராஜ் கைக்வாடால் இந்த டீமை லீட் பண்ண முடியுமான்னு தெரியல. லைக் லாஸ்ட் சீசன் வந்து அவர் ட்ரை பண்ணார். பட் ஆனால் பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியல. பட் நெக்ஸ்ட் சீசன் கம்பேக் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சிஎஸ்கே டீம் அவரால் மேனேஜ் பண்ண முடியுமா, அண்டர் ப்ரெஷர் அவரால் கேப்டன்சி டெலிவரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு பக்கம் அவரோட பேட்டிங் ஒரு கொஸ்டின் மார்க். அவரோட பேட்டிங் இன்னும் இன் அவுட்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் கேப்டன்சி வைஸ் பார்த்தா ஒரு இன்புட்ஸ் ஃப்ரம் எம்எஸ் தோனி தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த ஸ்டம்ப்ஸ் எம்எஸ் தோனிக்கு தான் அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஜடேஜா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஜடேஜா கிட்ட ஒரு எப்பவுமே ஃபேன்ஸ் வந்து ஜடேஜாவுக்கு நல்லா ஆடினா பிடிக்காது. ஈவன் நம்பர் 5 நம்பர் 4 பேட்டிங் ஆகும்போது ஜடேஜா அவுட் ஆக சொல்லி கத்தியிருக்காங்க ஸ்டாண்ட்ஸ்லேருந்து. எந்த டீமோட பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னைக்காச்சும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து விராட் கோலி அவுட் சொல்லியிருக்காங்களா, இல்லைனா விராட் கோலி வரணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஆடின பேட்ஸ்மேன் அவுட் ஆக சொல்லியிருக்காங்களா, இல்லை பேனரில் காமிச்சிருக்காங்களா, நீ வராத பேட்டிங்னு சிரிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் சிஎஸ்கே டீம்ஸோட ஹிடன் ட்ரூத்துன்னு சொல்லலாம், அன்ஸ்போக்கன் ட்ரூத்னா இதுதான். அண்ட் ஜடேஜா கேப்டன்சி எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ருத்ராஜ் கைக்வாட் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருப்பார். அப்படி இல்லைனா சப்போஸ் அவங்க ஒரு யங்ஸ்டரை போகலாம். இதுக்கு மேலே யங்ஸ்டருக்கு போகணுன்னா லைக் பட்டிதார் ஆர்சிபிக்கு லீட் பண்ணுற மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் பண்ணுவாருன்னு தான் நம்பிட்டு இருப்பாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். பட் அதர் தேன் தட் தோனி கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸில் போயிடுவார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ருத்ராஜ் கைக்வாட் தான் பண்ணி ஆகணும். பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசன் எப்படி கம்பேக் பண்ணுறாங்கன்னு. திரும்ப